ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசு பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம முத்து மேலே 2 பேர் இடிக்க விழுந்தது ஒரு பாட்டிலுங்க. டப்புன்னு கேட்ச் பிடிச்சிட்டாரு. என்ன கோட்டர் கோவிந்தா அந்த ஞாபகமும் இருக்கலாம். அதுக்கப்புறம் கேட்ச் பிடிச்சிட்டு இப்பயே கூப்பிட்றாங்க. இல்லைப்பா தப்புப்பா, கல்யாணத்துமே நம்ம தான் ரெடி பண்ணுறோம், இப்படி குடிக்கலாமா தப்புப்பான்னு சொல்லிவிட்டாங்க. இவரை குடிக்க சொல்லி எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் முடியவே முடியாதுன்ட்டாங்க. எவ்வளோ பேரை குடிக்க வைக்க ட்ரை பண்ணாங்க, முடியவே இல்லைங்க. கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முத்து மேலே லைட்டாக தெளிச்சிருச்சு. இதை பார்த்தா நம்ம மனோஜ் தப்பாக போய் சொல்ல விஜயா உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. முத்துனா போதுமே, அதாவது இவங்க காலில் ராரா சரசுக்கு ராராங்கிற ரேஞ்சுக்கு சலங்கு கட்டிக்கிட்டு ஆடுவாங்களே, இவங்க போய் அண்ணாமலை கிட்ட சொல்ல, அவங்க போய் நம்ம மீனாட்ட சொல்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ருதி ரவி கூட தப்பா நினைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க தப்பா நினைக்கிறது வேற விஷயம், நீ இப்படிமா தப்பா நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் போய் நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ வாட இல்லையே, அது எப்படி குடிச்சா ட்ரெஸ் மாத்தினா வாட போயிடுமா, என்னமா நீ நினைக்கிற, ஓ அப்படியா சாரிங்க அப்படிங்கிறாங்க. அரபிக்காடு அரைக்குறையா புரிஞ்சுட்டு இப்படி என்ன படுத்தாத அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறமா மண்டபத்தில் ஏதோ திருட்டு கும்பல் இருக்காமா, அதை பிடிக்க போகிறாங்களாமா. எத்தனை நாளைக்கு நாளே எபிசோடுன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அங்கிளை மறைச்சி வைப்பீங்க. இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுங்க தெரியுங்களா, மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என அந்த ரேஞ்சுக்கு பாட்டை போட்டோம் போல. இந்த வீட்டிலே ஒரே வீட்டில் இருக்கவங்க மொத்த பேரும் இங்கே இருக்காங்க. யாரு கண்ணிலையும் சிக்காமல் இவர் இருக்காராமா. சிக்கனா சேகருங்கிற கதையாக மாட்டாமே இருக்கிறாராம். மாட்டினா மாமா மருகையாத்தான். சரி என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இவர் போயிட்டு ஆட்டோவில் ஃபுட்டெல்லாம் ஏற்றுவோன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமையல்காரர் வேஷம் போட்டார், கறிக்கடைக்காரர் வேஷம் போடுறாரு. என்னதான்ப்பா உன் கதை, நீ என்னதான்ப்பா பண்ணணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ரோகிணிக்கு கூட தெரியல இவர் இங்கே இருக்கிறது. கடைசியில் பொசுக்குன்னு உண்மை வெளியே வரப்போகுது. அதை சீக்கிரம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.